ஒரு 20-25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே திருவண்ணாமலையில் மறுமலர்ச்சி அப்படின்னு ஒரு படம் ஷூட் பண்ணாங்க. அந்த படப்பிடிப்புக்காக அவர் இங்கே திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார். அவர் ஒரு நாள் சாயங்காலம் என்னை பார்த்து சொல்கிறாரு, பவா நான் காரில் வரும்போது பார்க்குறேன், அங்கங்கே மனுஷங்க உட்காந்துக்கின்னு டீ கடையில் வெட்டியாக பொழுத போய்க்குங்கிறாங்க. யாருக்குமே உழைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. கேரளாவில் தான் எல்லாம் பீடி பிடிச்சிக்கின்னு கட்டஞ்சாயா குடிச்சின்னு அப்படி உட்காந்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் அப்படி தாங்கிறாங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் அதெல்லாம் இல்லை, இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற நிலத்தில் பெரும்பாலான நிலத்துக்கு தண்ணி இல்லை. அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்குலாம் அவங்க ரெடியாக தாங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கான வசதிகள் இல்லை. அதனால் விவசாயம் பண்ண முடியாது. ஒரு போகம் மட்டும்தான் வைக்க முடியும். மீதி 2 போகத்தில் எல்லாராலையும் போய் கூலி வேலைகள் செய்ய முடியாது. அதில் குறிப்பாக 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலங்கிறவங்க கூட சம்சாரிகளாக தன்னை உணர்வான். அவன் இன்னொரு இடத்துல போய் கூலி வேலை செய்ய விரும்ப மாட்டான். அவங்க தான் இந்த டீ கடை எல்லாம் உட்காந்துக்கிறவங்க அப்படின்னு சொன்னேன். நோ, இதை நான் ஒத்துக்கவே முடியாது. இவங்க ரொம்ப சோம்பேறிங்க, அது இதுன்னு பயங்கர இந்த 2 பேருக்கும் விவாதம் அதிகமாகுது. மம்முட்டி என்கிற ஒரு பெரிய கலைஞனோடு பேசுங்கிறன்ற கான்சியஸ் இல்லாத தான் எங்களுக்குள்ளே அந்த சண்டை வந்துச்சு. ஆனால் அந்த விவாதத்தின் முடிவில் அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு. நாளை காலையில் 6 மணிக்கு நீ என் கூட வந்துடணும், நான் தான் உன்னை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டின்னு போவேன் அப்படின்னார். எனக்கு தெரிஞ்ச மம்முட்டி சார் டிரைவர் வச்சுக்கவே மாட்டார். அவரே தான் கார் டிரைவ் பண்ணுவார். அப்புறம் கார் ஓட்டுறதுல அவருக்கு அலாதியான பிரியம் உண்டு. அப்புறம் புதிய கார் உலகத்தில் எங்கே ரிலீஸ் ஆனாலும் அந்த கார் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக போய் எல்லாருக்கும் தெரியாது. அவர் வாங்குவார். அவர் பயங்கர ஸ்பீடாக ஓட்டுவார். ரொம்ப நல்ல டிரைவிங் இருக்கும். அப்படி டிரைவ் பண்ணும்போது பேசுகிறதுல பயங்கர ஆர்வம் இருக்கும். வழியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்து பேசினே போவார். அந்த மாதிரி நாங்கள் நிறைய தடவை பேச போகிறோம். ஒரு நாள் நாங்கள் ஒரு ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே அவருடைய கார் போயிடுச்சு. போனவுடனே இளநீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். நல்ல வேளை அங்கே இருக்கிற ஒரு 3-4 பேருக்கு அவர் யாருன்னே தெரியல. அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நம்மளை யாருக்குமே ஐடென்டி தெரிலன்னு. உடனே போய் ஒரு இளநீர் இறக்கின்னு ஒரு டசன் இளநீர் இருக்கும், ஒரு 12 இளநீர் இருக்கும். வெட்டி வெட்டி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னே இவர் ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு. ஐயா காசெல்லாம் வேணாம் சார் அப்படின்ட்டாங்க. உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு. அதுக்குள்ளே பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு விருந்தாடியாக வந்திருந்தான். ஒரு +2 படிக்கிற பையன். அவன் கண்டுபிடிச்சிட்டான். மம்முட்டியாண்டா அப்படின்னா. அவர் அப்படியே சிரிச்சிக்கினே கையடிச்சிட்டு போயிட்டார். அப்புறம் வரும்போது என்கிட்ட சொன்னார், இந்த ஈரத்தன்மை இருக்குல்ல, இது தமிழர்கள் தான் அதிகம், மலையாளிகளுக்கு இது ரொம்ப கம்மி. நான் சாதாரணமாக ஒரு ஆள்கிட்ட இருந்தால் அவங்க 100 ரூபா வாங்கியிருப்பாங்க. நான் மம்முட்டின்னு தெரிஞ்சு அவங்க 200 ரூபா கேட்டிருப்பாங்க அப்படின்னார். எனக்கு அந்த சில பேர் சொந்த ஜாதியில், சொந்த மதத்தின் மீது, சொந்த நம்ம மாநிலத்தின் மீது, சொந்த மொழியின் மீது அதீத பற்றுடையவர்களாக இருப்பாங்களே, அப்படி அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.